ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பம் நமக்கு நிகழ்ந்தாலும் சிவபெருமான் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிடம் நினைத்தால் அந்த துன்பமெல்லாம் நமக்கு பறந்தோடிவிடும். சிவபெருமானை நினைத்து கொண்டு முழு நம்பிக்கையோடு உனக்கு இந்த உலகத்தில் எதுமேதாவது பற்று இருந்ததுன்னா அதை நீ அடைந்தால் அதை பற்றி நீ நினைத்து கொள்ளணுமே தவிர அது உனக்கானது இல்லை அப்படிங்கிறத இறைவன் அந்த இடத்துல உனக்கு புரிய வைத்து விட்டால் அதிலிருந்து நீ விலகி தான் செல்லணுமே தவிர அது எனக்கு வேணும் அப்படிங்கிற அடம்பாவத்திற்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நமக்கு இல்லைன்னா அது நமக்கானது இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இறைவன் நமக்கு எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் அதெல்லாம் நம்மளுக்கு அவருடைய வாழ்க்கை பயணத்தில் நமக்கு இவ்வாறான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்குத்தான் இதெல்லாம் நமக்கு தருகிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இறைவனானப்பட்டவர் அனைவரையுமே சோதிக்கத்தான் செய்வார். அந்த சோதனைகள்லாம் யாரெல்லாம் சாதனையாக மாற்றுகிறார் அப்படிங்கிறது அவரவர் கையில் தான் உள்ளது. நாம் செய்கின்ற எந்த ஒரு நல்ல செயல்களுமே நாம் மரணித்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஆன்மாவிற்கு அது புண்ணியங்களை தேடித்தரும். அடுத்த ஒரு பிறவி நம்மளுக்கு இருந்ததுன்னா நாம் செய்கின்ற இந்த நற்குணங்களும் நற்செயல்களும் பிறருக்கு உதவணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் நமக்கு இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த பிறவிகள் நமக்கு நலமுடனும் இறைவனை பற்றின அந்த புரிதல் நமக்கு அளவுக்கு அதிகமாக ஏற்படுவதற்கும் நம்மளுடைய இந்த பிறவியில் நாம் மேற்கொள்கின்ற அந்த செயல்களின் அடிப்படை காரணம்தான் நமக்கு அடுத்த ஒரு பிறவியாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஈசனிடத்தில் நீ நம்பிக்கையுடன் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதன் வழியாக உனக்கு எப்படி வெற்றி பெறணும் நேர்மையாக நல்வழியில் அப்படிங்கிற அந்த ஒழுக்கத்தை அவர் உனக்கு உணர்த்தி விடுவார். அதனால் எப்பொழுதுமே உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் பொழுது, தெளிவில்லாத பொழுது இறைவனை இறுக பற்றி கொண்டாய் என்றால் அவர் உனக்கான வழிகளை கையை பிடித்து கூட்டு போவார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இறைவனோட அன்பை நம்ம காண வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய இந்த கண்களால் காண முடியாது. நம்மளுடைய மெய்க்கண்களாலும் ஞான கண்களால் மட்டும்தான் உணர முடியும். மெய்க்கண்களால்னா நாம் செய்கின்ற அந்த உதவியின் மூலமாக மற்றவர்களுடைய மகிழ்ச்சியில் நம்ம இறைவனை காணலாம். நம்மளுடைய ஞானத்தின் மூலமாக இறைவனை பற்றின அந்த புரிதலோடு நம்ம சிந்தையில் சிவத்தை நினைத்து கொண்டு தியானிப்பதின் மூலமாக நாம் இறைவனை காணலாம். அதனால் அன்பானது இறைவனிடத்தில் நாம் செலுத்துகின்ற அந்த மற்றவர்களிடம் கொடுத்து உதவுகின்ற அந்த மகிழ்ச்சியில் தான் நாம் இறைவனை காண முடியும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்ம சிவபெருமானை என்றைக்கு நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றையிலிருந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையானது ஒரு தெளிவு ஏற்படும். இப்போ நம்ம சிவபெருமானை வழிபடுறோம், நாம் நல்ல விஷயங்களை ஈடுபடணும், நல்ல காரியத்தில் ஒரு தொழில் தொடங்குற எது தொடங்கினாலுமே நம்மளுடைய நேரம் சரியில்லை அப்படின்னு நம்மளுக்கு பல வழிகளில் நிறைய பேர் உணர்த்தினாலும் நாம் பட்டு இருப்பது ஈசனை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த எப்பேற்பட்ட துன்பங்களும் கெட்ட நேரங்களும் நமக்கு வந்தாலும் இறைவன் அதை பார்த்துக்கொள்வார் அப்படிங்கிற அந்த ஒரு மகா தெளிவு இருந்தாலே போதும். ஏன்னா நிறைய வழிகளில் நாம் தெளிவில்லாத காரணத்தினால தான் கெட்ட நேரங்களையும் கெட்ட சகனங்களையும் நம்ம பெரிய பொருட்டாக நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா அதற்கு எல்லாமே இந்த உலகமே இந்த பிரபஞ்சம் எல்லாத்திற்குமே அதிபதியாக இருக்கின்ற அந்த இறைவனே நம்ம கூட இருக்கும் பொழுது எதுவுமே நம்மளை ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற அந்த புரிதலை மட்டும் நமக்குள்ளே எப்பொழுதுமே ஏற்படுத்தி கொள்ளணும். விதியே நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை கொடுத்து அதோடைய விளையாட்டை அது ஆரம்பித்தாலும் சிவபெருமானை நம்ம நினைத்திருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளான நம்மளை எந்த ஒரு விதியாலும் ஒன்று செய்ய முடியாது அப்படிங்கிறதான் சிவபெருமான் நமக்காக கூறுகின்றதாக இருக்கும். ஏன்னா எப்பேற்பட்ட விதியாக இருந்தாலும் நம்மளை இப்படி ஆட்டி படைக்கும் அப்படி ஆட்டி படைக்கும்னு நம்ம மற்றவர்கள் கூறுவதை நம்ம கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் படைத்தவனே இறைவனான அப்பனே நம்ம கூட இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளான எவரையுமே அந்த விதியிலிருந்து காப்பாற்றக்கூடிய சக்தியும் ஆற்றலையும் பெற்றவர் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இப்போ பொதுவாக மனிதர்களை நம்ம கண்மூடித்தனமாக நம்புவது உண்டு. ஏன்னா இறைவனை கூட நம்ம நம்ப மாட்டோம், மனிதர்களை நம்புவோம். எதற்காக நம்புகிறோம்? ஏன்னா அவர்களால் ஏதாவது ஒரு காரியம் நடந்தால் அதன் மூலியமாக நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. இறைவன் எங்குமே இல்லை, நாம் உணர்வது கிடையாது அப்படிங்கிறதுக்காக இறைவனை நம்ப மாட்டோம். பொய்யான மனிதர்களை நம்பி நம்ம மெய்யாக வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் மெய்யான இறைவனை நம்ம பொய்யாக நினைத்து கொண்டிருப்போம். அப்போ இந்த இடத்துல நம்ம மனிதர்களோடு பழகும் பொழுது ஒரு கட்டத்தில் அவர்கள் நம்மளை ஏமாற்றி விட்டு அந்த எதிர்பார்ப்பிற்கு காரணமாக மட்டுமே நம்ம கூட பழகிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிந்ததுக்கப்புறம் இதை உணர்ந்துட்டீங்க அப்படிங்கிறதுக்கப்புறம் இனிமேலும் ஏமாறக்கூடாது. அதுதான் நமக்கான தெளிவாக இருக்கும். நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவர்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் நமக்கு தேவை கிடையாது. அதற்கப்புறமும் நம்ம ஏமாறாமல் இருப்பது தான் அந்த இடத்துல நமக்கான தெளிவாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல இறைவனை தவிர நமக்கு வேறு எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஒரு தடவை நம்ம ஏமாத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களை நம்ம தண்டிக்க வேண்டாம், அவர்களை நம்ம வேறு வழியில் துன்புறுத்த வேண்டாம்.
அந்த இடத்துலேருந்து ஒரு தெளிவு கிடச்சிடணும். இனிமேலும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்து இறைவனான ஈசனை நம்புங்க. வாழ்க்கையில் நமக்கு துன்பமே ஏற்படுது, நிறைய அடிபட்டு காயங்கள்லாம் நம்ம உடம்புல இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காயங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு மருந்தாக இருப்பவர் தான் இறைவனான ஈசன். அந்த இடத்துல நம்ம அவரை உணர்ந்தாலே போதும். காயங்களை கண்டு நம்ம அஞ்சி பயந்து ஓடிவிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காயங்கள் அதே இடத்துல தான் இருக்கும். அப்போ அந்த காயங்களுக்கெல்லாம் போக்குகின்ற ஒரு மருந்தாக நம்ம இறைவனை தேடும் பொழுது தான் அந்த வாழ்க்கையே நமக்கு வளமாக இருக்கும். அதனால் காயப்பட்டுட்டோம், இனிமேல் வாழ்க்கையில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுருங்க. சிவத்தை நம்புங்க. எப்பேற்பட்ட காயமாக இருந்தாலும் அவர் உங்களிடமிருந்து போக்கி வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு நல்லதொரு பாதையை காமிப்பார். எப்பொழுதுமே நம்ம ஆலயங்களுக்கு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதிக அளவு காணிக்கை போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அவசியமே கிடையாது. அது இறைவனும் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு எல்லாரும் போடுறாங்க அப்படிங்கிறத காலங்காலமாக வழக்கமாக வைத்துக்கொண்ட ஒரு நிகழ்வாக தான் இருக்குது. அதனால் எப்போயுமே ஆலயங்களுக்கு செல்கிறீங்கன்னா ஏதோ உங்களால் முடிந்த குறைந்தபட்ச ஒரு உண்டியலில் காணிக்கை போட்டாலும் அது குறைஞ்சபட்சமாக போட்டுட்டு நீங்கள் அதிகமாக போடணும்னு நினைக்கின்ற பட்சத்தில் வெளியே அந்த பசியில் வாடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு, எதுவுமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த அந்த உதவிகளை செய்யும் பொழுது தான் இறைவனோட அருள் கிடைக்கும். அதனால் உண்டியலில் போய் நான் இவ்வளோ கோடியை போடுறேன், இவ்வளோ லட்சத்தை போடுறேன், அப்போ தான் இறைவன் எனக்கு காட்சி கொடுப்பார், அருள் கொடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வெளியே நடமாடுகின்ற அந்த இறைவன்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது, அவர்களுடைய ஒரு வேளை பசியாவது நம்ம ஆற்றும் பொழுது அதற்கான பலனானது இறைவனிடத்திலிருந்து நமக்கு கிடைத்தே தீரும். அதில் தான் இறைவன் நமக்கு மிகுதியான மகிழ்ச்சியை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இனிமேலாவது இவ்வாறான விஷயங்களை நம்ம கடைபிடிப்பது மிக சிறந்தது. நம்மக்கிட்ட எல்லாமே இழந்துட்டோம், வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு போனாலுமே நம்பிக்கையோடு நம்ம இறைவனை ஒருபோதும் கைவிட மாட்டேன், எனக்கு எல்லாம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு சிவன் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையை நீங்கள் நகர்த்தி கொண்டே போகணும். இருக்கின்ற கஷ்டத்தில் எப்படியாவது ஒரு வேளையாவது ஒரு நொடியாவது அவரை நினைத்து கொண்டு நான் வாழ்ந்து விட்டு போயிடுவேன், அதுவே எனக்கு பெரிய ஒரு இன்பம் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் செயல்பட்டீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையானது வளமாக இருக்கும். அடுத்து வருகின்ற அந்த நாட்களில் கூட உங்களுடைய வாழ்க்கையை அவர் உயர்த்தி விடுவார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம் நம்ப வேண்டிய ஒரு நம்பிக்கை. குடிசையில் வாழ்ந்தாலும் சரி, கோபுரத்தில் வாழ்ந்தாலும் சரி, என்றைக்குமே அதே நிலை அப்படிங்கிறது இருக்காது. ஒரு நாள் கீழே இருக்கிறவர்கள் மேலே போய் தான் ஆகணும், மேலே இருக்கிறவர்கள் கீழே வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். அதுபோல் பார்த்தீங்கன்னா நம்ம தெரியாத செய்கின்ற அந்த தவறுகளுக்கு கூட ஒரு நேரத்தில் நமக்கு இறைவனிடத்தில் மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் அதற்கான பலனையும் நம்ம அனுபவித்தால் மட்டும்தான் அந்த மன்னிப்பானது நமக்கு அந்த கர்மவினை மூலமாக கழியும். தெரியாமல் செய்தாலும் சரி, தெரிந்து செய்தாலும் சரி. அப்போ தெரிந்தே நிறைய பேர் நம்ம தவறு செய்து கொண்டு இறைவனிடத்தில் போய் நான் அப்படி செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு, இனிமேல் தவறு செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கக்கூடாது. தவறே செய்யக்கூடாது, அதுதான் நமக்கான ஒரு விதியாக இருக்கணும். தவறுகளை செய்தோம், இந்த கொஞ்சமாக நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படி இப்படின்லாம் நம்ம இருக்கக்கூடாது. தவறே செய்யாமல் இருப்பது தான் நம்மளுக்கான மகா தெளிவாக இருக்கும். அப்படி நான் தவறுகளை செய்துட்டேன், தெரிஞ்சு தான் செஞ்சுருக்கேன், இறைவனிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நீங்கள் போய் கேட்டாலும் அதில் எந்த ஒரு பயனும் கிடையாது. இறைவன் அதை மன்னிக்க மாட்டார். நம்மளுடைய கர்மவினையின்படி அதை நம்ம திரும்பி அனுபவித்து தான் ஆகணும். பொய்யான உலகில் மெய்யான வாழ்வு தரும் மகாதேவா, சிக்கென உன்னை பிடித்தால் என் சிக்கல்கள் எல்லாம் பட்டென பறந்தோடும் பரமேஸ்வரா. நமக்கு ஏற்படுகின்ற அனைத்து ஆசைகளுமே நம்ம குறைத்து கொள்ளணும். சில நேரங்களில் நம்ம குறைக்க முடியாமல் அந்த ஆசைகள் கட்டுக்கடங்காமல் நம்ம தோன்றி கொண்டே இருக்கணும். இதை அடையணும், அதை அடையணும், அப்படி இப்படின்னு நமக்கு நிறைய விதமான ஆசைகள் எழும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், இறைவனிடத்தில் அந்த ஆசைகளை பூரா நம்ம விட்டுறணும். இந்த ஆசைகள் பூரா எனக்கு எழுகின்றது, இதில் எது நல்லவையோ எது எனக்கானவையோ அதை மட்டும் கொடுத்து விடு அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையை மட்டும் நம்ம இறைவனிடத்தில் வைத்து விட்டு அதை நம்ம செயலாற்றணும். அதுவரை நம்ம காத்திருக்கணுமே தவிர எனக்கு உடனே வேணும், உடனே கொடு அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடாது. எழுகின்ற எல்லா ஆசைகளுமே நமக்கு நிறைவேற போவது கிடையாது. இறைவனாக பார்த்து நமக்கு நடத்தி வைப்பது மட்டுமே. அப்போ அது வரைக்கும் காத்திருந்து பொறுத்திருந்து அதை அடையணுமே தவிர எதுலேயுமே அவசரப்பட்டு நம்ம முடிவெடுத்து விடக்கூடாது. முன்வினை தீவினை செய்வினை எவ்வினையும் எங்களை தீண்டாது நிற்க அருள் புரிவாய் என் ஈசன் அப்பனே. வாழ்வில் நிச்சயம் நல்ல நிலைக்கு நீ செல்வாய். காலமும் சூழ்நிலையும் உன்னை சோதிக்கும். அவை கடந்து சென்றால்தான் உன்னால் இலக்கே அடைய முடியும். அதனால் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், உனக்கு சோதனைகள் அதிகமாக இருந்தாலும் நீ அதெல்லாம் கடந்து போக பழகிக்கொண்டு உன்னுடைய இலக்கை மட்டும் அடையணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை உனக்குள்ளே செலுத்திக்கொள்.
அதற்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை கண்டு நீ அஞ்சு விடக்கூடாது. அதனால் காலதாமதமாகலாம், தடைகள் ஏற்படலாம், ஏன் நம்மளை ஏளனமாக கூட நிறைய பேர் பேசலாம். இவைகள் தான் நம்மளுக்கான அந்த பெரிய வழியாகவும் துன்புறுத்துதலாகவும் இருக்கும். அதையெல்லாம் தாங்கி கொண்டு நம்ம முன்னேறி செல்லும் பொழுது தான் அந்த ருசியானது நமக்கு ஆறுதலாக இருக்கும். நம்ம சிவபெருமான் மீது பற்றுக்கொள்கிறோம். நம்ம குடும்பத்தில் நாம் மட்டும்தான் ஒருவராக இறைவன் மீது அந்த பற்றானது கொள்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மட்டும்தான் அவர் மீது அந்த அன்பையும் பக்தியும் செலுத்துகிறோம். அதனால் நமக்கு மட்டும்தான் நன்மை நடக்கும். மற்றவர்கள் நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள் யாருக்குமே அந்த நன்மைகள் போய் சேராது அப்படிங்கிற அந்த சந்தேகம்னா நமக்கு இலகக்கூடாது. நம்பிக்கை கொண்டு சரணடைந்தவருக்கு அவரை மட்டும் கிடையாது, அவர் சார்ந்திருப்பவர்கள் எல்லோருக்குமே, என் உலகத்திற்குமே ஒருவன் மனசு வைத்தால் அந்த உலகமே அவனை போற்றும் வகையில் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நாம் அந்த இடத்துல இந்த புரிதலை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். அதாவது நாம் மட்டும்தான் வழிபடுதோம், நமக்கு மட்டும்தான் நன்மைகள் நடக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை தவிர்த்து எல்லோருக்குமே எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற அந்த சரணாகதியை நம்ம இறைவனிடத்தில் செலுத்தி அனைவருமே என்றும் நலமோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையை தான் நம்ம இறைவனிடத்தில் எப்பொழுதுமே வைக்கணும். நான் மட்டும்தான் உன்னை வழிபடுறேன், எனக்கு மட்டும்தான் எல்லாம் செய்யணும், என்னையை மட்டும் காப்பாற்று, மற்றவர்கள் யாருக்கும் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படிங்கிற அந்த எண்ணத்திற்கு நம்ம வரக்கூடாது. ஏன்னா ஒருவர் வழிபடும் பொழுது அதை மற்றவர்கள் பார்த்து அதை புரிந்து அந்த தெளிவடைந்து அவர்களும் அதை பின்பற்றுவதற்கான அந்த வழிமுறைகளை நாம் இறைவனிடத்தில் கூறிக்கொண்டு அதை செயலாற்றும் பொழுது தான் மற்றவர்களுக்கும் அந்த புரிதலானது ஏற்படும். முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். முடியும் வரைனா நம்மளால் முடியும் அப்படிங்கிற வரையல்ல, நாம் நினைத்தது முடியும் வரை நம்ம முயற்சியானது செய்து கொண்டே இருக்கணும். சிவபெருமானை வழிபடுறோம், சிவபெருமானை வழிபடுற அளவுக்கு நம்மக்கிட்ட அந்த திறன் இருக்கிற வரைக்கும் தான் வழிபடணும் அப்படிங்கிறது கிடையாது. காலங்கள் போனாலும் பிறவிகள் பல எடுத்தாலும் எப்பொழுதுமே அவருடைய வழிபாடும் அவருடைய சிந்தையும் நமக்குள்ளே எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு நம்ம வரணும். ஆதாயம் நமக்கு கிடைக்கும், பிறருக்கு நம்ம உதவி செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஏதாவது நமக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிற அந்த பட்சத்தில் நம்ம உதவி செய்யக்கூடாது. நாம் செய்கின்ற உதவி தான் நமக்கு நன்மையாக அமையும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால் எந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஈடுபட்டாலும் அதற்காக மற்றவர்களுக்கு உதவி பண்ணாலும் அதற்கு முதல்ல நமக்கு ஆதாயம் கிடைக்குமா, ஏதாவது நன்மை கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து செயல்படக்கூடாது. நாம் செய்கின்ற அந்த செயல் தான் நமக்கு நன்மையாக வந்து முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டால் அது போதும். வாழ்க்கையை எண்ணி ஒருபோதும் நம்ம கலங்கக்கூடாது. எல்லாமே அவர் பார்த்து கொள்வார், இறைவனான ஈசன் பார்த்து கொள்வார் அப்படிங்கிறத அந்த புரிதலோடு நம்ம செயல்படும் பொழுது வாழ்க்கையானது நமக்கு என்றுமே வளமாகத்தான் இருக்கும். அதனால் கவலைகளை விட்டுவிட்டு இறைவனிடத்தில் அந்த நம்பிக்கைகளை வளர்த்து கொண்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறதற்கு நம்ம முயற்சி செய்யணும். அதுபோல் பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்கின்ற ஒரு பெரிய மன உளைச்சல் அப்படிங்கிறது இதுதான். நம்ம எப்பொழுதுமே நம்ம கிட்ட இல்லாத சில விஷயங்களை நினைத்து கொண்டு நம்ம வருந்தி கொண்டு இருப்போம். மற்றவர்களிடம் அது இருக்கும், நம்மிடம் அது இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விஷயத்தை நினைத்து கொண்டு நம்ம வருந்தி கொண்டு இருப்போம். அப்போ நம்மக்கிட்ட இல்லாத விஷயங்களை நினைத்து கொண்டு நம்ம வருந்தி கொண்டு இருக்கும்பொழுது நம்மக்கிட்ட இருப்பதை நாம் என்றைக்குமே நினைப்பது கிடையாது. அவங்கக்கிட்ட 1000 விஷயங்கள் இருக்கலாம், 1000 பொருட்கள் இருக்கலாம். நம்மக்கிட்ட ஒரு 10 பொருட்கள் இருந்தாலுமே அதை நம்ம எப்படி நினைத்து கொண்டு வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கான வாழ்க்கையாக இருக்கும். 10 தான் இருக்குது, இதை வைத்து நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருந்தோம்னா அதை அனுபவிக்கவே மாட்டோம். மற்றவர்களை பார்த்து கடைசி வரை ஏங்கி கொண்டு தான் இருப்போம். அதனால் இல்லாததை நினைப்பதை விட்டுவிட்டு இருப்பதை வைத்துக்கொண்டு எப்படி மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை நமக்குள்ளே அடிக்கடி ஏற்படுத்தி கொள்ளணும். இது இல்லாதனால தான் பல பேர் துன்பத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றனர். அதனால் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருப்பது தான் இருப்பதை தவிர இல்லாததே ஒன்றை வரவழைத்து இருப்பதனால கிடையாது. இல்லாத ஒன்றை நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம கிட்ட வைத்து கொண்டாலுமே அதனோட மகிழ்ச்சியானது எவ்வளோ நாள் இருக்கும், அதை அடைகிற வரைக்கும் தான் இருக்கும். அதை அடைஞ்சதுக்கப்புறம் அந்த மகிழ்ச்சியும் போயிடும், வேறு ஒரு பொருள் மீது தான் அந்த பற்றானது வரும். அதனால் மனதானதை அலைவாய விட்டு நீங்கள் துன்பத்திற்கு அலைந்து விடாதீர்கள். மனதிற்கு கட்டுக்குள் கொண்டு வந்து இருப்பதை வைத்து வாழுவதற்கான அந்த வழிமுறைகளை தெரிந்து வாழ பழகிக்கொள்ளுங்கள். அதுதான் நமக்கான ஒரு சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.